மூமெண்ட்ல எக்ஸாஜரேஷன்ல ஒரு 10 விஷயம் இருக்குன்னு நான் சொன்னேன். 10 விஷயம்னா 10 விஷயம் கிடையாது. அது தப்புன்னு தான் சொல்றேன். இங்க புரியுது. குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு அருமையான மருமகள் கிடைப்பாங்க. அதுக்கு நீங்க வந்துட்டு இப்போ துஷார் பத்தி நான் உன்னை இந்த வாரம் ஃபுல்லா குத்தி காரணம் எது பண்ணாலும் உனக்கு இப்ப வெளியே வந்து சொன்னதுனால தான் உனக்கு தெரியுது. லட்டு மாறினா எப்படி மூஞ்சில முந்திரி திராட்சை ஒட்டி இருக்குமா? எனக்கு அந்த விஷயத்த பேச வேணாம்னு விடுங்கண்ணா. விடுங்க. நீங்க அதை பத்தி பேசிட்டு நான் இழுத்துட்டு வந்து அதை பத்தி கழிச்சு பாக்குறேன்ல. பதிலுக்கு நானும் மூஞ்ச பாக்கணும்ல. பேசினா நீ உள்ள நான் அதை பத்தி பிராக் பண்ணி நான் எதுவுமே பண்ணல. முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாருமே ஃபன்னா போயிட்டு இருந்துச்சு. நீ ஏன்டா டென்ஷன் ஆறோ? டென்ஷன் நார்மலாவே என்னம்மா என்ட்ரிலே மூஞ்சிலே தெரியுதுன்னு சொன்னீங்களா? எல்லாரும் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. விக்கல்ஸா இருக்கட்டும், சப்ரியா இருக்கட்டும், நானா இருக்கட்டும். ஆமா இது நான் நெத்தில கேரம் போர்டு காய் நோட்டு வந்துடுறேன். நான் அதுதான் சொல்றேன். அதை பத்தி பேசவே கூடாதுன்னு நான் லவ் பண்ண வந்தியா? பின்ன லாண்டரி துணி போட வந்தேன். ட்ரெஸ் தோத்துட்டாங்க. ஆனா கிளேஸ்ல ஜெயிச்சிட்டாங்க. நான் பிளான்ல தோத்துட்டாங்க. லட்டுல வச்சேன் நினைச்சு அதான் நட்டுல வச்சேன். இதெல்லாம் சொல்லல. இதெல்லாம் நாங்க 2 பேரும் 6 மாசமா லவ் பண்றோம். கல்யாணம் பண்ணிட்டு அமெரிக்கா போறோம். யாரு நீங்க 2 பேர் தானே? தாராளமா போய் செட்டில் ஆகுங்க. அமெரிக்கா இதெல்லாம் சகஜம் கூடாதுன்றதுனால தான் உள்ளேயும் நான் சைலண்டா இருந்தேன். இங்க வரும்போது நீங்க தான் பேசிட்டு இருந்தீங்க. நீங்க சொல்லவே இல்ல. அவங்க சிரிச்சிட்டே அவங்க கேஸ்ல ஜெயிச்சிட்டாங்க. தெரியாத மூஞ்சிக்கிட்ட போய் அடி வாங்கி வந்துக்கிறேன். இதுக்காக ஜாகி ஜான் ஜெட்லின்னு தெரிஞ்ச மூஞ்சிக்கிட்டே போய் அடி வாங்கி வர முடியும்? யாருக்கோ பெரட்ன கடாயில தான் நம்ம வந்து ஊன்ட்டோமா? ரெடி ஆயிட்டு கேரவன் சொன்ன எஃப்ஜே நான் அப்பவே தப்புன்னு சொன்னேன். நீ கேமரா கிட்ட நான் பேசவே வேணாம்னு தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு மட்டும் சில பல விஷயங்கள் சொன்னா ஏதாவது ஆர்டர் பண்ணிட்டு போயேன். ஹர்ட் ஆகுது. பேச வேண்டாம் அதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க. இப்ப என்கிட்ட இவ்வளவு பேசுறல அவர்கிட்ட அமைதியா இருங்க. அவர்கிட்ட நீங்க பேசுங்க. அப்ப யாருன்னா நீங்க வந்து ஏஞ்சி பேசும்போது அவர்கிட்ட பேசுங்க. நம்ம என்ன வட இந்தா ஒரு வாய். எல்லாருக்கும் அதே தானே. அவர் ஹோஸ்டா தோணல. நான் பேசுறது தப்பு இல்ல. நான் அவர்கிட்ட அன்னைக்கே பேசியா சாரி கேட்டியாச்சு. அது 10 கண்டென்ட் என்னடா பண்ணிட்டு இருக்கற? ப்ரோ 1000 இருந்தாலும் அவர் அப்பாடா. அப்போ 500 அந்த சித்தப்பாவா இருந்தாங்களே. அவரு பேச முடியாதுன்றே. பர்சனலா ஒரு விஷயம் அப்படியே வெச்சுக்கோ. இததான் செய்யாத. ஒழுங்கா நடந்துப்பேன்னு சொன்னேலடா. அப்ப இவ்வளவு நாளா என்ன சைடு வாங்கினா நான் நான் அத பத்தி பேச வேணாம்னு சொல்லிட்டேன். அது பொறுமையா டீல் யார் மேல இருக்கிற கோவத்தை எதுக்குடா என் மேல காமிக்கிற? லாரி ஸ்ட்ரைக்னா வெங்காய வேலை ஏறது இல்ல. ஷட் அப்னு சொன்னாதான் நீங்க சைலண்ட் ஆவீங்க. அவ ஷட் ஏங்க அந்த மாதிரி நீ வாய் போடு சொல்றதுக்கு பதிலா அந்த வேர்ட் நீ யூஸ் பண்ணிருக்க வேண்டாம். காந்திக்கு பிறந்த நாள்னா ஒயின் ஷாப்புக்கு லீவ் விடுறது இல்ல. சரியா? எடுத்த உடனே நான் சொல்லல. எல்லாரும் தான் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. நான் மட்டும் கலாய்க்கிறேன். நான் பேசாத. எப்படி பேசுது பாரு என் புள்ள. இப்ப என் கையில எதுவும் இல்ல. அப்பயே சொல்லியாச்சு. அவளுக்கு வேணும்னா உள்ள முடிஞ்சிச்சா? இவளுக்கு வேணும்னா இவ வந்து பேசணும்னா அப்பவே சொல்லிட்டேன். அந்த பொண்ணு கேட்டா லைஃபே நல்லா இருக்கும் நினைச்சேன். எல்லாம் போச்சு. என்ன சொல்றது வந்து நீ குத்தி காமிச்சு உனக்கு இப்ப அது பேசாகணும். சொல்லியாச்சுடா தப்புன்னு. ஏனோ நானா சும்மா வந்து நான் எடுத்தோனே என்னதான் ஆச்சுன்னு சொல்லேன்டா. சொல்லுடா. அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுது. காதலை பத்தி 10 விஷயம் தெரியும். சொன்னா கெரியரே காலிங் சொன்ன மாதிரி பேசிட்டு இருக்கா. சொன்னதா நானா வந்து அப்படியே சொல்றேன். ஆமா சொன்னேன். கிளம்பு. ஃப்ரெண்டுமா சொல்லல. காலங்காத்தாலே வந்துருங்க. எத்தீங்களா எது திம்பீங்களா? நான் இத விஜய் சேதுபதி விட்டுட்டேன். அதே சொல்லிட்டு இருப்பா. அவ எடுத்துட்டு நான் இன்னைக்கு பொறுமையா தான் பேசினா அதாடி அத பத்தி பேசாதீங்க. எத்தனை திட்டாலும் சூடு சொல்றேன் இல்ல. ஒரு பொறிக்கை தேடி இன்னொரு பொறிக்கை வந்திருக்குது. 2 பொறிக்கைங்களும் சேர்ந்து எங்க போய் பொறுக்க போகுதுங்களோ தெரியல. எல்லாருக்கும் ஹோஸ்ட்க்கு ஒரு மரியாதை இருக்குல. அவர் பேசும்போது எதிர்த்து பேச கூடாதுன்னு மரியாதை எனக்கு இருக்கு. சரியா? மரியாதை இருக்கு. நான் ஓகேனா தப்புன்னு சொல்றீங்க. நான் தப்பு ஏத்துக்கிறேன். அத நீங்க தான் சொல்லணும். வந்திருது உங்க ஃப்ரெண்ட் தானே. அவர் சொன்னாங்க. அவ்வளவுதான். அவர்கிட்ட எதிர்த்து பேச அவர்கிட்ட பேசுறதா சொல்லாதீங்க. அரோரா கோ இன்சைட் செல்ல குட்டிமா. பார்த்தல வைஃப் என்ன பிரச்சனை அரோரா? சார் நான் அது அப்படி அவரோட பர்சனல் பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்க கூடாதான் சார். எது பர்சனலா? ஆதிரே எஃப்ஜே விஷயம் அது அங்கவே லவ் பண்ணி கொத்துனது பேசிதான் நான் முடிச்சிட்டேனே. அதுக்கப்புறம் நீ அதை எடுத்துட்டு வந்தேன்னு சொல்றாரு. அப்படி சில வார்த்தைகள் சொல்லவே இல்லைன்னு சொன்னாரு. ஆனா மத்தவங்க கேட்டிருக்காங்க.
அவருக்கு அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் சார். அரோரா எப்படி இருக்குது காம்பினேஷன். கோல்டு ஃபிஷ் கூட குறவு மீனை விட்டா மாதிரியே இருக்குது. சொன்னதெல்லாம் மத்தவங்க கேட்டாங்களா இல்லையா? சார் அந்த ரூம்ல நிறைய பேர் இருந்தாங்க சார். வெளியில ரூம்ல இல்லாத வெளியில இருக்க கமருதீனுக்கும் கேட்டிருக்கு, ஆதிரைக்கும் கேட்டிருக்கு சார். பத்தி எல்லாம் என் பொண்ணுக்கு தான். எல்லாத்தையும் பொண்ணுக்கு எழுதிட்டு சோத்துக்கு எப்படி பிச்சை எடுப்பாரா? இருந்தா சார் அப்போ அவர் சொன்னார் சார். சொன்னாரா? சொன்னார். என்ன FJ இப்பதான் ஒரு பிரச்சனைய இப்படி பேச வேணாம் பேசிருக்கலான்னு சொன்னோம் நாங்க. அது பேசி முடிச்சா ஒண்ணு பண்ணுங்க, பொண்ணுக்கு சோப் போட்டு நல்லா மூஞ்சி கழுவிட்டு ஒரு அழுகு நைட்டி போட்டு கூடுவாங்களேன். இந்த வீட்டில் இருக்கிறவங்க யார் என்ன பேசணும் நீங்கள் முடிவு பண்ணலாமா? அதுக்கு துஷாரை இழுத்துட்டு வந்தால் சரியாக போயிடுமா? துஷார் இன்னைக்கு அந்த வீட்டில் இல்லை. அப்புறம் கையில் ஏதாவது ப்ராப்ஸ், மரம், தொடப்பக்கட்டை ஏதாவது கொடுங்களேன். அந்த தொடப்பக்கட்டை என் கையில கொடுங்க. நீங்கள் நான் உங்களை பற்றி ஒரு 10 விஷயம் பேசினா உங்கள் கெரியரே காலின்னு சொல்லும்போது அந்த டோன் என்ன டோன்? அது த்ரெட்டனிங் டோன் தானே? உங்களை ஏரியா வந்து ஏன் லீவ் சார் பண்றீங்க? அரு மச பண்ணிக்கிட்டேன் நானே. உள்ள அவ்வளோ கத்தி பேசுறீங்களே, இப்போ பேசுங்க. என்கிட்ட அவங்க என்ன பேசலாம் பேசக்கூடாது நீங்க எப்படிங்க முடிவு பண்ணலாம்? 6 மாசமா அப்படியே பண்ணி அந்த இடம்லாம் எரியுமே உங்களுக்கு. வேற யாருமே பேசிக்கல கேஸ் பத்தி வெளியே வந்து. அதுதானா நான் 1 to 1 நான் ஆதிரை கிட்ட பேசுறேன்னா அது எங்களுக்கு நாங்க பேசிக்கிறோம் அப்படின்றது மட்டும் தானா என் பாயிண்ட். நீங்க 3 பேர் உட்கார்ந்து பெட்ல உட்கார்ந்து பேசிட்டு இருந்தீங்களா இல்லையா? இந்த வீட்டுக்கு நீ ஒரு மாப்பிள முதல் டைம் வந்திருக்க, என்ன சாப்பிடறன்னு ஃபார்மாலிட்டி கூட ஒரு வார்த்தை கேட்காம எப்படி போறாங்களே, இதையே ஒரு காரணமா வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்துறாங்க. அரோரா இருந்தீங்க இல்லையா? அப்ப அது 1 to 1 அவங்க முன்னாடி தானே போய் நீ அவங்களை ஹக் கொடுக்க போனீங்க, அப்பதானே பேசி சமாதானப்படுத்த போறீங்க ஆதிரிய. உங்களுக்கு ஆதரவா பேசினா ஒரு ஆளு, உங்களுக்கு எதுக்கு பேசினா வேற ஒரு ஆளா? வீட்டுல போட்டதாமா பின்ன ரோட்ல போட்டதே கொடுப்பாங்க. நீங்க எப்படி முடிவு பண்ணலாம்? அப்ப நீங்க தனியா மிரட்டுறீங்களா அவங்கள? உங்ககிட்ட பேசுனத நான் கேட்கலனா, நான் கேட்டது நான் அப்படி சொன்னனான்னு கேட்டேன். சொல்லும் போது அவ வெச்ச பாயிண்ட் வந்து நீ வந்து கேஸ் ஜெயிச்சிட்டோன்னு பிராக் பண்ணிட்டு இருந்த, அதனால நான் கேட்டேன்னு சொன்னா நான் எப்போ பிராக் பண்ணேன்? நான் பிராக்லாம் பண்ணலையே சார். பிராக் பண்ணா இந்த வார்த்தைலாம் பிராக் இல்லையா சார்? லட்ல வச்சேன் நினைச்சியா தாஸ்? நட்ல வச்சேன். கேஸ் நீங்க ஜெயிச்சிட்டீங்க, ஆனா பிளான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வர்றேன்ல. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரதுக்கு கார்பரேஷன் தனியா. விக்ரம் இதுக்கு ஒத்துக்கிறீங்களா? விக்ரம் ஆமா சார், பிராக் தான் பண்ணிட்டு இருந்தோம். நீங்க அதாவது ஒரு தவறு பண்ணதுக்கு அப்புறம் FJ குடும்பத்துக்காக நாய் மாதிரி உழைக்கிறேன். நீங்க யாராவது ஏதாவது பண்றீங்களா? 2 புறவனா வாங்கி போட்டுமா? பேசுறாங்க, தெளிவா பேசுறாங்க. ரொம்ப அவங்க பேசின ஸ்டேட்மெண்ட் ரொம்ப அக்கறையோட இருந்தது. அதுல அரோரா பேசுனது ஆதிரைக்காக மட்டுமில்ல, அரோரா பேசுனது FJக்காக தான் முக்கியமா. அது